சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்தவர்களுக்கும் இலங்கை பாஸ்போர்ட் இருக்கிறவங்க என்ன வித்தியாசம்? சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் எந்த நாட்டுக்கும் போய் இந்த ஆகாஃபோவை எடுத்துக்கொண்டு தாங்கள் அங்கே வாழ்க்கையை செய்யலாம். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இலங்கை பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் தான் முழுமையாக காசை எடுத்துக்கொண்டு அப்படியே போயிடும். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் பெறாது. இதுதான் அந்த வித்தியாசம். இலங்கைக்கு திரும்புகின்ற பிரஜை ஒருவர் கடந்த காலங்களில் மாத அடிப்படையில் இந்த பணத்தை பெற்றிருக்கின்றாரா, அல்லது இலங்கை பிரஜை ஒருவர் இங்கு வேலை செய்துவிட்டு அவர் ஓய்வு காலத்துக்கு இலங்கை முழுமையாக செல்லுகின்ற போது முழுமையான தொகையைத்தான் பெற்றாரா, அல்லது இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் என்ன குழப்பம்? தொழில் வழங்குவரும் தொழில் செய்பவரும் 4.3 வீத அடிப்படையிலான் அவை இந்த பைத்ராக கட்டிடம் ஆகாஃபாவ் பைத்ராக அந்த கட்டுற தொகையை மொத்தமாக திருப்பி கொடுத்து அந்த கணக்கை முடிக்கிறது தான் இவ்வளவு காலம் நடைமுறையில் இருந்தது. நாங்கள் சொல்றோம் என்னென்றால், இங்கே இருந்துட்டு போறவர் அங்க ஒரு நிரந்தரமான வருமானத்தை பெற்று தனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை செய்ய விரும்பினார் என்றால் அவருக்கு மாதாந்தம் பெறுவதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. இது ஒரு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்க இவ்வளவு காலம் 40 வருஷமா நாங்க இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இதே வாழ்க்கையை நான் திருப்பி அந்த நாட்டில் எங்க சொந்த நாட்டிலேயும் வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதப்ப எங்களுக்கு இந்த பணம் ஒரு பெரிய ஒரு பணமா ஆகும். அது நேரத்துல இலங்கையிலையும் அது ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கொண்டு வரும். ஆனால் இந்த விடயம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கு ஏற்றால் போல் கருத்துக்களை பரிமாறுவதோடு என்னை தொடர்பு கொண்டால் இதற்கான நிவாரணம் கிடைக்கும், அல்லது இவர்களை தொடர்பு கொண்டால் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு இந்த விடயம் ஒரு திசை மாறி போய் கொண்டிருக்கின்றது. அவர்கள் இங்கு கஷ்டப்பட்டு இங்கே இது பிரஜா உரிமை எடுக்காம இருந்து போட்டு, ஆனா அவர்கள் இதே மாதிரி குவாலிட்டியில் அங்க வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா அவர்கள் அந்த ஓய்வூதியத்தை எடுத்துட்டு மிச்ச தூண்கள் இருக்க மிச்ச சொயிலில் இருக்கிற காசுலையும் எடுத்துக்கொண்டு வாழலாம். அவர்கள் நினைச்சா இங்கேயும் இருக்கலாம். அதில் அவருடைய தீர்மானம். அதில் நாங்கள் எந்த விதமான பிரஷரையும் கொடுக்கல. அதெல்லாம் வயோதிப காலத்தில் மிக கஷ்டமான சூழல்கள் அனுபவிக்கிறார்கள். ஒன்றில் பிள்ளைகள் கவனிக்க விடுவார்கள், இல்லாட்டி போட்டு நிதியை சரியான முறையில் மேனேஜ் பண்ணாம எல்லாமே போயிடும் முழுமையாக. அதுக்கு பிறகு அந்த பணம் கையில இல்லாத சமயத்துல அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்ப அவர்கள் மேனேஜ் பண்ணாம அது மாதாந்தம் கிடைக்க வேண்டாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த காலத்திலேயே சிங்கப்பூர், மலேசியா பென்ஷன்கள் அங்க இருந்தார்கள். அவரோட ஒரு குவாலிட்டி லைஃபை வாழ்ந்தார்கள் இலங்கையில், இல்லையா? உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. உயர்கல்வியை முடித்தவுடன் வேலை வாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர்கள் சமூக ஜனநாயக கட்சியின் முக்கிய பிரமுகர்களாகவும் சமூக மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த பல்வேறுபட்ட பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சமூக ஜனநாயக கட்சி எஸ்பி கட்சியினுடைய சொலத்தூன் கண்டோனினுடைய இணை தலைவராக இருக்கக்கூடிய சுதாகரன் கணபதி பிள்ளை மற்றும் அவரோடு இணைந்து சமூக ஜனநாயக கட்சி எஸ்பியினுடைய சொலத்தூன் கண்டோனின் ஓல்டன் பிரிவின் சிட்டிசன் கவுன்சிலராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராசமாணிக்கம் ஆகிய இருவரையும் இணைத்திருக்கின்றோம். இருவரையும் லங்காஸ்ரீயின் ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. வணக்கம். 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 இப்போது கடந்த ஒரு மாதமாக சுமார் பெரும் பேசுபொருளாக குறிப்பாக ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்கள் ஒரு காணொளியில் இணைந்து கொண்டிருந்தார் ஊடறுப்பில். அதன் பின்னர் பல்வேறு தளத்திலும் அதை ஆரோக்கியமான விமர்சனமாக மாறி இருக்கின்றது. அதற்குள் பலருக்கு சந்தேகங்கள் இருக்கின்றன, பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, பல விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு புள்ளியாக அவருடைய செவ்வி அமைந்திருந்தது. ஆகாஃபா என்பது இன்று ஒரு பேசு பொருளாக்கியதில் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களுடைய அந்த முதல் செவ்வியை குறிப்பிடலாம். அப்படி இருக்கின்ற போது சுதாகரன் அவர்களே, நீங்களும் இந்த இன்றைய செவ்வியில் இணைந்திருக்கின்றீர்கள். சுவிட்சர்லாந்தில் ஆகாஃபா அதாவது முதியோர் ஓய்வு திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, அதன் பின்னணி தொடர்பில் அல்லது அதன் பணம் வழங்குகின்ற முறை தொடர்பில், குறிப்பாக இலங்கையர்களுக்கு பணம் வழங்குகிற முறை தொடர்பில் பின்னர் தெளிவுபடுத்தலாம். இப்போது இது எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது, அதன் பின்னணி என்னவாக இருக்கிறது? இது 1948 ஜனவரி மாதம் இது சட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதுக்கு முதலே பல விதமாக இங்கே நடக்கிற அபிப்பிராய வாக்கெடுப்பு மூலம் 1930 தொண்டுகள்லையும் நடைபெற்று தோல்வி அடைஞ்சது. இந்த 1947 தான் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று மக்கள் இதுக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். இது ஒரு சமூக காப்பீடு திட்டம். இந்த சமூக காப்பீடு திட்டம்ன்றது
தனிய பணக்காரர்கள் அல்ல, மிக குறைந்த அளவு வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு எவ்வளவு அதாவது அவர் ஓய்வுக்கு போகும் பொழுது எவ்வளவு வருமானம் பெற வேணும் என்ற அடிப்படையில் எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி சமமான வருமானம் கிடைக்க வேண்டும் என்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக காப்புறுதி திட்டம். இந்த திட்டம் 1948 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் இருந்து கொண்டிருக்குன்னு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் குறிப்பிடுவோம். நாங்க 2 பேருமே சொல்லத்தோண்டிருந்து உங்களுக்கு இங்க பங்கேற்று கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில. இதை கொண்டு வரத்துக்கு முக்கியமாக இந்த தொழிலாளர்கள் ஓல்டன்ல இருக்க தொழிலாளர்கள் தான் இதை முன்னெடுத்தார்கள். அதுக்கு பின்னால சமூக ஜன கட்சி அவர்களோட இணைஞ்சு இதை ஒரு இனிஷியேட்டிவா கொண்டு வந்து இதை நடைமுறைப்படுத்தியது. அந்த அடிப்படையில் நாங்கள் பெருமைப்படுறோம் என்றால் இன்றைக்கு இலங்கைக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் சொல்லத்தோண்டிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆம், ஸ்ரீ ராசமாணிக்கம் அவர்களே, இப்போது ஆகாபாவ் திட்டத்தை உருவாக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தொழிலாளர் இயக்கம் மற்றும் ஜனநாயக இயக்கம் எஸ்பி எந்த வகையில் பங்களிப்பு வழங்கி கொண்டிருக்கிறது? இது என்னன்னு சொன்னா, நாங்க இந்த இனிஷியேட்டிவ் இந்த இப்படி நாகா பென்ஷன் காசு இலங்கை மக்களுக்காக நாங்க பல காலமாக அரசியல்வாதிகளாக இருக்கிறோம். நாங்க அரசியல்வாதியா இருந்து நாங்க இதை செய்யறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவாக இப்ப எங்களை சுதாகரன் பிளான் பண்ண டைம்ல இருந்து நாங்க இந்த இனிஷியேட்டிவ் எங்களோட முறிவான என்னத்தை கொண்டு வந்தோம்னு சொன்னால், இந்த இலங்கை குடியுரிமை பற்றிருக்க இலங்கை பாஸ்போர்ட் உள்ளவர்களுக்கு நாங்க இந்த ஆகாபாவை அந்த எங்க நாட்டுல போய் எடுக்கலாம், அதாவது மாதாந்தம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வசதிக்காக நாங்க இப்படி ஒரு இனிஷியேட்டிவை கொண்டு வரோம்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணித்தான் நாங்க எங்களோட கட்சி சார்பாகவும் மற்றது எங்களுடைய இங்க உள்ள தொழிற்சங்கங்கள் எல்லாருக்கும் இதை நாங்க தொடர்பு கொண்டு இது இப்படி செய்யலாம், அதாவது இந்த முயற்சியை மட்டும்தான் நடக்க முடியாது. ஆனால் இதுல நான் போன முறை செய்த இந்த வளர்ச்சியின் அடிப்படையில நிறைய மாறுபட்டமான ஒரு குழப்ப விதமான பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. அதை தொடர்ந்து நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய முழுமையான நோக்கம் இது 2 நாடுகளுக்கும், அதாவது இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் உரிய இந்த சமூக பாதுகாப்பு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தணும், அதை முயற்சி செய்யணும் ஒரே ஒரு நோக்கத்தான் ஒழிய. ஆனால் அதை விட மற்றொன்றுக்கு நாங்கள் பேசின சென்ற முறை பேசினதில் நிறைய விதமான புரிந்துணர்வு இல்லாமல் நிறைய விதமாக இல்லாமல் மாறுபட்ட கருத்துக்களும் மாறுபட்ட இதுவும் மாறி வந்திருக்கு. இதனால இன்றைக்கு விளக்கத்தை கொடுக்கலாம் தான் நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கின்றோம். நீங்கள் அப்படி பார்க்க தேவையில்லை. நீங்கள் பேசிய பின்னர் தான் அது ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியது, அப்படி இல்லையா சுதாகரன் அவர்களே? அது ஒரு ஆரம்பத்துல ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சது. என்னன்னா, நாங்களும் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும்ன்றதுக்காகத்தான் அந்த விஷயங்களை நாங்கள் தொகுத்து வழங்கி இருந்தோம். அந்த அடிப்படையில் அந்த பேட்டியும் அமைஞ்சிருந்தது. ஆனால் பலர் அதை வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ணினார்கள். சில நிறுவனங்கள் தங்களுக்கு எதிராக இவர்கள் ஏதோ பெராத்தும் ஸ்டெல்ல செய்தார்கள், தங்களுடைய தொழிலை இவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள், அப்படி எல்லாம் பல சிந்தனைகள் போய்கொண்டிருந்தது. ஆனா நாங்கள் அதுல தெளிவா இருந்தோம்னா, நாங்கள் அரசியல்வாதிகள், எங்களுக்கு இந்த முக்கியமான இந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கான முன்முனைப்பு தான் அது. அதைத்தான் நீங்கள் சொல்லுகிற அந்த புள்ளியில் தான் அடுத்த வினா இருக்கின்றது. பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வேலை செய்து ஆகாபாவ் பங்களிப்பை செலுத்திய இலங்கை பிரஜைகள் ஓய்வு பெற்ற பின்னர் இலங்கைக்கு திரும்பி வாழ விரும்பினால் தற்போது அவர்களுடைய ஆகாபாவ் உரிமை என்ன நடக்கிறது? இதில் ஒரு குழப்பம் என்னவென்று சொன்னால், இலங்கைக்கு திரும்புகின்ற பிரஜை ஒருவர் கடந்த காலங்களில் மாத அடிப்படையில் இந்த பணத்தை பெற்றிருக்கின்றாரா, அல்லது இலங்கை பிரஜை ஒருவர் இங்கு வேலை செய்துவிட்டு அவர் ஓய்வு காலத்துக்கு இலங்கை முழுமையாக செல்லுகின்ற போது முழுமையான தொகையைத்தான் பெற்றாரா, அல்லது இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் என்ன குழப்பம்? இல்லை, அதாவது நீண்ட காலமாகவே, அதாவது 1949 நினைக்கின்றேன், அந்த நேரத்தில் இலங்கைக்கும் அந்த ஒப்பந்தம் இருந்தது. அந்த ஒப்பந்தம் வேறு ஒப்பந்தம், அதாவது முழுமையா திருப்பி எடுக்கிற ஒப்பந்தம். அதாவது ஒருவர் இந்த நாட்டை விட்டு போறார் என்றால் அவருக்கு ஓய்வூதியம் வராது. ஆனால் அவர் கட்டின காசை, அதாவது உங்களுக்கு தெரியும் 4.3 ஒரு ஆர்பாய்ஸ் நேமரும் ஆர்பாய்ஸ் கீபரும், அதாவது தொழில் வழங்குவரும் தொழில் செய்பவரும் 4.3 வீத அடிப்படையிலான் அவை இந்த பைத்ராக கட்டினம் ஆகாபாவ் பைத்ராக அந்த கட்டுற தொகையை மொத்தமாக திருப்பி கொடுத்த அந்த கணக்கை முடிக்கிறது தான் இவ்வளவு கால நடைமுறையில் இருந்தது. நாங்க சொல்றோம் என்னென்றால், இங்கே இருந்துட்டு போறவர் அங்க ஒரு நிரந்தரமான வருமானத்தை பெற்று தனக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை செய்ய விரும்பினார் என்றால் அவருக்கு மாதாந்தம் பெறுவதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஆகவே அதாவது உங்களுக்கு ஏற்கனவே சரி அந்த விஷயத்த சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், 3 தூண்கள் இருக்கின்றன இல்லையா? ஒன்று சமூக காப்புறுதி, அதாவது போன்ற அரச காப்புறுதி, அடுத்தது பேஃபோகே என்றது பிரைவேட் காப்புறுதி, அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு பிரைவேட், அதாவது நீங்க விரும்பினா செய்யக்கூடிய திருத்த சொலையில ஆண்டு சொல்லுவார்கள்.
ஸோ அப்ப அதனால நாங்க சொல்றோம் மற்றதுகளை முழுமையா எடுத்துறது பிரச்சனை கிடையாது. ஆனா இதே வந்து எங்களுடைய வாழ்காலம் முழுக்க எங்களுக்கு சீரிக்கும் வரைக்கும் அந்த காசு வரதுக்கான ஒரு நிரந்தர வருமானமாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் பல நாடுகள் இந்த ஒப்பந்தங்களை செய்திருக்கிறது. ஆனா ஆசிய நாடுகளின் அடிப்படையில் ஆசிய நாடுகளில் பிலிப்பைன்ஸை தவிர வேறு நாடுகளுக்கு அந்த ஒப்பந்தம் செய்யப்படுது. இப்ப கூட இப்ப போன ஜூன் மாசம் ஸ்ரீலங்கா அரசு இந்தியாவோட சமூக காப்பீடுக்கான ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்குது. அது எந்த வகையில் என்று எனக்கு தெரியாது, அவருடைய காப்பீடு விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணியிருக்குது. அதை அந்த அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்னா இலங்கை அரசாங்கத்துக்கு அதாவது இந்த கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கான அழுத்தத்தை கொடுத்து அதே வகை அழுத்தத்தை இந்த சுவிஸ் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கான வேலையைத்தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதாவது அது வந்து ஒரு மிக பிரயோஜனமா இருக்கு. நீங்க அதுக்கான நாங்க சொல்லல இந்த நாட்டு விட்டா போங்கோ அங்க போயிருக்கோட்டெல்லாம் சொல்லல. யாரு அங்க போக விரும்பினமோ அவர்களுக்கு தான் சொல்றோம். அவர்களும் இலங்கை பாஸ்போர்ட்டை பெற்றிருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஒப்பந்தம், மற்றவர்களுக்கு அல்ல என்றதிலே கிளியரா இருக்கணும்ன்றதுதான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சிறியவர்களை இப்போது பார்த்தீர்கள் என்றால் இலங்கையர்கள் தாங்கள் செலுத்திய ஆகாபா பணம் முழுவதையும் திரும்ப பெறுகின்றார்கள் என்று சில சமூக ஊடகங்களில் கூறப்படுகிறது. அது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்னவாக, அல்லது அது சரியா அல்லது பிழையா அல்லது உண்மையான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுவதையும் பெறுகிறார்கள், நீங்கள் ஏதோ குழப்புகிறீர்கள் என்று கூறுகின்ற போன்று ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. இல்ல, இப்ப ஏற்கனவே சுதா சொன்னது போலதான். என்னன்னு சொன்னால், இப்ப இங்கிருந்து முழுமையாக நாட்டை விட்டு போன்னு சொன்னால் இங்க அந்த கட்டின பணத்தை மட்டும்தான் கொடுப்பார்கள் ஒழிய நாங்க திரும்பவும் அதை சொல்றோம். என்னன்னு சொன்னா, நாங்க மாதாந்த கொடுப்பனவை தான் நாங்க செய்யணும்னு சொல்றோம் ஒழிய மற்றபடி அவர்கள் இங்க வந்து நாட்டை விட்டு போறான்னு சொன்னால் அவர்கள் எவ்வளவு காசை கட்டுகிறார்களோ அந்த காசை மட்டும்தான் அதை பெற்றுக்கொண்டு போகலாம். அதான் இப்ப இதுல நாங்கள் இன்னொரு விஷயம், இப்ப வந்து தென்கிழக்கு ஆசியாவிலே வந்து இப்ப பிலிப்பைன்ஸ்ல மட்டும்தான் இப்ப இது ஒரு ஒப்பந்தம் கொண்டு வந்து சொன்னா, நாங்க சுவிட்சர்லாந்துல தென்கிழக்கு ஆசியால அதிகமான வாழக்கூடிய மக்கள் இலங்கை மக்கள், இங்க சுவிட்சர்லாந்துல வாழ்ற மக்கள். அப்ப நாங்க எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஆகாபா பணம் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு நிதி உண்டு. இதை அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவா கொடுத்தேன்னு சொன்னால் அங்க நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து திறமா கொண்டு போகலாம். அதாவது இப்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை நாங்க இங்க எடுத்துட்டு போனோம்னு சொன்னால் அது 2-3-4 வருஷத்துடைய அந்த பணம் முடிவடைந்துடும். என்ன இது அவர் வாழ்நாள் பூலாவுமே அவர் அந்த மாதாந்த அடிப்படையிலேயே அந்த பணத்தை எடுத்துக்கூடிய வசதியை தான் இலங்கைக்கும் சுவிட்சர்லாந்து கூடிய ஒப்பந்தம் இந்த ஆகாபா சமூக காப்பீடு ஒப்பந்தத்தை செய்யறதுக்கு நாங்க, அதாவது எல்லாம் எங்கட கட்சியெல்லாம் சேர்ந்து இவ்வளவு பாடுபடுறோம். இப்ப இதை வந்து நாங்க இப்ப ஏற்கனவே எங்கட இதனால பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க, இப்பவும் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்தா தான் எங்களுடைய இந்த இனிஷியேட்டிவை நாங்க நல்ல முறையில் கொண்டு போகலாம். அதாவது இப்ப இங்க உள்ள தொழிற்சங்கங்கள், இங்க உள்ள அரசியல் கட்சிகள், இங்க உள்ளது நாங்க என்னதான் எங்களுக்கு ஒரு பலமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு அரசியல்வாதிகள் இதைத்தானே செய்ய முடியும். இதை நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். நாங்க முழுக்க செய்வதெல்லாம் வந்து சமூக சேவைக்காகத்தான். எங்களுக்கு இதனால எந்த பெரிய இதுவும் கிடையாது. ஆனா மக்கள் தவறாக புரிஞ்சுட்டு இருக்கு. நாங்க ஒவ்வொரு வேர்ட் சொல்லும் போது அது விளக்கம் இல்லாம அதான் உங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருது. இப்போது குறிப்பாக சுவிட்சர்லாந்தினுடைய நடைமுறை என்னவாக இருக்கின்றது? நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் சுதா அவர்களே, இது தொடர்பான ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று. ஆனால் இலங்கை அரசு தரப்பை கேட்கின்ற போது அவர்களும் இதற்கான முயற்சிகளை தங்கள் அளவில் செய்ய முடியாது, அல்லது தாங்கள் இதனை செய்ய முடியாது, அதனை ஏற்படுத்த வேண்டிய இடத்தில் சுவிட்சர்லாந்து அரசு தான் இருப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சு கூறுகின்றது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் என்ன தடையாக இருக்கின்றது, அல்லது இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் என்ன விடயம் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் சிக்கலுக்குரியதாக இருக்கின்றது? இதுல பெரிய ஒரு சிக்கல் ஒன்று. இப்ப 2009ஆம் ஆண்டு கொசவோ அல்பானர் அவர்கள் வந்து தங்களுடைய ட்ரேட் யூனியன் மூலமாக அவர்களும் இந்த நாட்டில் வந்து குடியேற்றவாதிகளாக வந்தவர்கள், அவர்களும் இந்த ஒப்பந்தத்தை வலியுறுத்தி எங்களுக்கு நாங்கள் திரும்பி போராக்களுக்கு அதாவது கொசவோ அல்பானுக்கு திரும்பி போராக்கள், அந்த பாஸ்போர்ட் உள்ளாக திரும்பி போராக்களுக்கு அங்கு ஒரு ஆகாபாவை கொடுக்கணும் கோரிக்கையை முன்வைச்சு அது 2009ஆம் ஆண்டு சட்டமாக்கப்பட்டது. நாங்கள் கேட்க இல்லை, நாங்கள் அப்படி ஒரு கோரிக்கையை வைக்க இல்லை. அப்ப அந்த வைக்காத பட்சத்துல அங்க ஒரு பெரிய தடை இல்லை. நாங்கள் இப்ப வைக்க போறோம், அதை வச்சு அதை நடைமுறைப்படுது. ஏன்னா நாங்கள் என்னன்னு பாக்குறோம்னா, இப்ப 75 வருடம் கொண்டாடப்படுகின்றது, 70 வருடம் கொண்டாடப்படுகிறது இந்த 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 ஸ்ரீலங்கா அரசுக்கும் சுவிஸ் அரசுக்குமான நட்புறவு. நாங்கள் பார்த்தோம்னா இதை நாங்கள் ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி இங்கே இவ்வளவு தமிழ் மக்கள் வாழுகிறார்கள், ஆனால் ஒரு 10,000-15,000 மக்கள் தான் சுவிஸ் பாஸ்போர்ட்ல இருக்கலாம்னு நிற்கலாம். அதுலயும் ஒரு கணக்கு
நாங்க பார்த்தோம் ஒரு 5000-6000 பேராது வயசு குறைஞ்ச ஆகாஃபா எடுக்கிற கட்டத்துல இருக்கலாம் இல்லையா. அப்ப அந்த ஆக்களுக்கான இந்த உரிமையை நாங்க பெற்றுக் கொடுக்கறதுக்கான இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா எங்களுக்கு 2 பக்கமும் தொடர்பு இருக்கிறபடினால, ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடையும் சுவிஸ் அரசாங்கத்துடையும் தொடர்பு இருக்கிறபடினால அதே வகைப்பட்டு எப்படி கொசுவோ ஆல்பானர் செய்தார்களோ அதே வகைப்பட்டு நாங்களும் தமிழர்கள் இதை ஏன் செய்யக்கூடாது என்றுதான் எங்களுடைய நினைப்பா இருந்தது. அதனாலதான் நாங்கள் அதை முன்னுணர்ப்பா நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அதாவது உங்களுடைய கட்சி இதனை ஒரு நாடாளுமன்றத்திலே சட்ட மூலமாக எடுத்து வருவதற்கும் அல்லது முன்மொழிவதற்குமான ஏற்பாடுகள் செய்திருக்கின்றீர்கள். அது நாங்கள் செய்திருக்கின்றோம் என்றால் அது ஏற்கனவே அந்த கதைக்கப்பட்டிருந்தாலும் அது அலுவலக ரீதியாக அது ஆணித்தரமாக அங்கு முன்வைக்கப்படையில்லை. அதனாலதான் நாங்கள் இப்ப எங்கள் பக்கத்திலிருந்து ஒரு 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 உந்துதலை கொடுக்க போகின்றோம். என்னன்னா இப்ப நாங்கள் இப்ப பல பேரோட காய்ச்சிக்கின்றோம். அதாவது தொழிற்சங்கத்தோட காய்ச்சிக்கின்றோம், அதாவது யூனியனால காய்ச்சிக்கின்றோம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட காய்ச்சிக்கின்றோம், அதே போல வேற ரெட் கிராஸ் அந்த அமைப்புகளுடைய காய்ச்சிக்கின்றோம். அவர்களோட ஒத்துழைப்போடு இது ஒரு மிக அழுத்தமாக கொடுக்கறதுக்காக ஒரு முன்முனைப்பாக நாங்கள் இதை பார்க்கிறோம். சிறியவர்களே, நீங்கள் பேசிய ஆகாஃபா என்கின்ற ஒரு காணொளி என்று ஆயிரக்கணக்கானவர்கள் பார்த்த பின்னர் இது பல தளங்களிலே சாதகமாக பாதகமாக அதற்கு மற்றும் எதிர்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சுவிஸ் குடியுரிமை பெற்ற இலங்கை வம்சாவளியினருக்கும் இலங்கை குடியுரிமையை மட்டும் வைத்திருப்பவர்களுக்கும் ஆகாஃபா ஓய்வூதியத்தை இலங்கையில் பெறுவதில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? இலங்கையில் ஒருவர் அந்த ஆகாஃபா ஓய்வூதியத்தை பெறுவதில் என்ன வேறுபாடு இருப்பதாக கருதுகிறீர்கள்? என்னன்னு சொன்னால் இப்ப தொடர்ந்து இப்ப அதாவது இப்ப இந்த திரை இந்த ஆகாவா மற்றும் பென்சியோன் இந்த திரைத்தொழில 3 ஆன பணமும் நாங்க வளமையான மாதாந்த அடிப்படையில் இலங்கையில கிடைக்குமா இருந்துச்சுனால் அது ஒரு பெரிய ஒரு வருமானம். அதாவது இப்ப எப்படி இப்ப சுவிட்சர் இலங்கை நாங்கெல்லாம் யூரோப்ல வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையை நாங்க வயது வளர்ந்த பிறகும் நான் இலங்கையில நல்ல ஒரு சூப்பர் லக்ஸரியா வாழலாம். அந்த அளவுல சொன்னா மாதாந்தமான வருமானம் தொடர்ந்து இங்க சம்பளம் கிடைக்கிற அதுக்கும் அதிகமான பணம் கிடைக்கும். இது ஒரு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்க இவ்வளவு காலம் இப்ப 40 வருஷமா நாங்க இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு இதே வாழ்க்கையை நான் திருப்பி அந்த நாட்டுல எங்க சொந்த நாட்டிலேயும் வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதப்ப எங்களுக்கு இந்த பணம் ஒரு பெரிய ஒரு பணமா ஆகும். அது நேரத்துல இலங்கையிலையும் அது ஒரு பெரிய ஒரு வருமானத்தை கொண்டு வரும். அதை வாழ்க்கை தரத்தையும் நல்லா உயர்த்தும். அதாவது சமூக பாதுகாப்பு அதுக்கு இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு இந்த பணம் ஒரு பிரயோசனப்படக்கூடிய பணமா இருக்கும். ஏன்னா ஒரு அளவுல தொகையா இங்க எடுத்துட்டு போனா அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல செலவாகும். இப்ப இது ஒரு சமூகத்துக்கு லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு திட்டமா இருக்கும் இந்த மாதாந்த அடிப்படையில இந்த ஓய்வூதிய பணத்தை பெறுவது. நீங்கள் ஒரு தொழில் முனைவராகவும் இருக்கின்றீர்கள். இதனை நீங்கள் எந்த வகையில் ஒரு எதிர்காலத்தில் முதுமை காலத்தை இலங்கையில் செலவழிக்க விரும்புகின்ற ஒருவருக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதம் என்று கருதுகிறீர்கள்? நிச்சயமா. அதாவது இப்ப இங்க வாழ்ந்து நாங்க எங்கட லைஃப திருப்பி இங்கேயே நாங்க கொண்டு போயிட்டோம்னு சொன்னா இங்க மருத்துவங்களா இருக்கு. அவர்கள் தொகையாக கொடுத்து அவர்கள் பணம் எடுத்து போகின்றார்கள் தானே, அந்த பணத்தை அவர்கள் ஏன் அதற்கும் மாதாந்தம் செலுத்துவதற்கும் என்ன வேறுபாடு என்று கருதுகிறீர்கள்? இப்ப தொகையா எடுக்கும் போனா அது அந்த பணம் குறிப்பிட்ட கணத்துல முடிஞ்சிடும். அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல 5 வருஷத்துல இது அவருடைய வயது முடிந்தனைக்கும் அந்த பணத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்ப எப்பயும் நாங்க ஒரு என்ன பொறுத்த நான் ஒரு பிசினஸ்காரன் தொழிலதிபர் இருக்கிறேன். இந்த மாதிரி சேல்ஸ்ல போனா தான் அந்த ஒரு வாழ்க்கை தரத்துக்கு ஏற்ற மாதிரி வருமானத்தை போயிட்டு இங்கேயும் பார்த்திருக்கலாம். இப்ப எங்களுக்கு மாதாந்த அடிப்படையில எங்களுக்கு ஒவ்வொரு சம்பளம் வரும்போது அந்தந்த மாதாந்தங்களுக்கு அந்த பட்ஜெட்டுகள் அந்தந்த இதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை தரத்தை கொண்டு போகலாம். ஆனா அங்க எங்களுக்கு அதுல அது வேற கூடிய மடங்குகள் எங்களுக்கு பணமா கிடைக்குது. மற்ற அந்நிய செலவாணி வருகிறது. அந்நிய செலவாணியில நாளாந்தம் அந்த இந்த சுவிஸ் பிராங்கின் பெருமதிக்கு ஏற்ற வாழ்க்கை தரத்தை கொண்டு போகலாம். சுதா அவர்களே, இப்போது இருக்கக்கூடிய 2 நாடுகளுக்கு இடையில் இந்த விவகாரம் பேசப்படுகிறது. சுவிட்சர்லாந்து ஏற்கனவே பல நாடுகளுடன் பல்வேறுபட்ட ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு இலங்கையுடனும் ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்ட அதன் பின்னர் சில ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், சுவிட்சர்லாந்து ஏற்கனவே பல நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தாலும், குறிப்பாக சமூக பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தாலும், இலங்கையுடன் அத்தகைய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்படுவதற்கு ஏதாவது தடைகள் உள்ளனவா? ஆனால் இப்போது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த ஆகாஃபா விவகாரம் தொடர்பான ஒப்பந்தத்தை இலங்கை அரசு தரப்பில் அவர்கள் முன்கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றதா, அல்லது சுவிட்சர்லாந்து அரசு தான் அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும்?
தடைகள் ஒன்றுமில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு காப்புறுதி என்றது என்ன? அதாவது அவர்கள் வாழும் காலம் வரைக்கும் அந்த பணம் ஓய்வூதியமாக கொடுக்கப்படுறது. ஆனா அவர்கள் தொகையை கொடுத்து விட்டார்கள்னா அவர்கள் அந்த ரிஸ்கை எடுக்க தவறுகிறார்கள். அதாவது ஒரு ஆளுக்கான ரிஸ்க் இப்ப 2 வகை ரிஸ்க் இருக்கு. ஒன்று, கொண்டு போறவர் 5 பேரிடத்துல அவர் தன்னுடைய வாழ்வு முடிஞ்சுதுண்டா அது ஆஹாஃபாவுக்கு லாபம். ஆனா கொண்டு போறவர் இங்கே போறவர் ஓய்வூதியம் எடுத்து போறவர் ஒரு 100 வயசு ஒரு 90 வயசு வரைக்கும் வாழுவாரா இருந்தால் அவைக்கு அது வந்து ஒரு நிரந்தரமான வருமானம். ஸோ இதெல்லாம் காப்புறுதிகள் வேலை செய்து, அதாவது ஒரு ரிஸ்க்ல தான் அவருடைய ப்ராஃபிட்டும் அவருடைய லாஸ்டும் தங்கி இருக்குது. அப்போ ஒரு கட்டணத்தை கொடுத்து அனுப்புறதுன்றது வந்து அவர்களுக்கு சேஃப். என்றால் அவர்கள் என்ன நடந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர்கள் திருப்பி அஹாஃபுக்கு வரவே தேவையில்லை. அவர் வந்தாலும் எதுவும் கொடுக்க போற இல்லை. அதோட விஷயம் முடிஞ்சுது. அப்ப அந்த அடிப்படையில் சில வேளையில யோசிச்சு தங்களுக்கு ஒரு வருமான குறைவாக அமையலாம் என்ற ஒரு பிரச்சனை வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. ஆனா நாங்கள் என்னென்னா இங்கே 40 வருடம் பூர்த்தியா இருக்கு, 70 வருடம் உறவு அரசாங்கத்துக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கும் சுவிஸுக்கும் இதுகளை வச்சு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க போறோம். நீங்கள் ஒரு நல்லடக்க நோக்கத்துல இங்க வந்த தமிழர்கள் உங்களுக்காக நியாயமான காலம் ஒரு மிக கஷ்டமான தொழில்களை செய்து இந்திய பாஸ்போர்ட், அதாவது இங்க சுவிஸ் பாஸ்போர்ட் எடுக்காத இலங்கை பாஸ்போர்ட்ல இருக்கிறவர்களுக்கு இந்த வசதி ஏன் நீங்க செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நியாயமான கோரிக்கையை நாங்க வைக்கிறதுக்கு அதுக்கான உரிமை எங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கான பவர் இருக்கு. அதைத்தான் நாங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணாம அதைத்தான் இந்த டைம்ல எடுத்து நாங்கள் இரண்டா இந்த டைம் தான் பொருத்தமானது. நாளை இது நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு எடுத்தோம்னா இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியாது. ஆகவே தடைகள் ஒன்றுமில்லை. நாங்கள் இதை சரியான முறையில கொண்டு போகணும்னு சொன்னா பல ஒரு உடனடியாக முடியாட்டியும் ஒரு வருஷம் 2 வருஷம் எடுக்கலாம் முடியறதுக்கு. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடும் வரைக்கும். ஆனா சில வழியில நேரத்தோடைய நடக்கலாம் என்ற ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். சில அதாவது வர்த்தக ரீதியில இலங்கை அரசாங்கத்தோட வேறு ஏதாவது ஒப்பந்தங்கள்ல இவர்கள் அவர்கள்ட்ட இருந்து ப்ராஃபிட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தா இது ஒரு நல்ல நோக்கத்துல முன்வைக்கலாம். அதனால நாங்க 2 தரப்புடைய தொடர்பில் இருக்கிறோம். 2 பக்கத்திலேயே நாங்க சொல்லி இருக்கிறோம். உங்களுக்கு என்ன இதால லாபம், நீங்களே இந்த செய்யணும்ன்றது தான் நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் சிறியவர்களே, இந்த விவகாரம் நாடாளுமன்ற அளவிலே பேசு பொருளாகுமா அல்லது நாடாளுமன்றத்தில் இதற்கான முக்கியத்துவம் எப்படி இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இதனை முன்கொண்டு செல்வதற்கு உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் எந்த அளவு ஈடுபாட்டோடு இருக்கின்றார்கள்? பெரும்பான்மையோடு நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை இருக்கின்றதா? ஏனைய கட்சியினருக்கும் இது தொடர்பான புரிதல் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது? நிச்சயமாக இது என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப எங்களுடைய தமிழ் பேசும் சோசியல் கட்சி என்று உள்ள அங்கத்தவர்கள் இங்குள்ள முக்கியமா எங்களுடைய ஏற்கனவே இங்க இருக்கிற எங்களோட அரசியல்வாதிகள் உட்பட அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்த்து இது ஒரு இனிஷியேட்டிவாக வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுக்கிறோம். அது எங்களோட கட்சி சார்பாக வந்து பார்லிமெண்டத்துக்கும் இது கூடுதலான எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு 4 பேர் இருந்தா எங்களுக்கு அந்த பலம் போதாது. இது எங்களுக்கு நிறைய பேர் தேவை. இது வந்து எல்லாரும் இங்க உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா இது கூடி சீக்கிரம் இந்த முயற்சி நல்லது அப்படியே அமையும் நான் நினைக்கிறேன். சொன்னா இப்ப வந்து யுகோஸ்லாவியா கொசோவாக்கெல்லாம் வந்து நிறைய தொழிற்சங்கங்கள் நிறைய ஃபைட் பண்ணித்தான் அவங்க இந்த இதுக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு முடிவு போனதுனால, அதே மாதிரி நாங்கள் எவ்வளவுக்கு ஒற்றுமையா நிறைய பேர் ஒன்று சேர்றோமோ அப்ப நாங்க இந்த முயற்சியை கட்டாயம் எடுக்கலாம். அப்படி எடுத்தோம்னா நாங்க எங்களுடைய சோசியல் கட்சி சார்பாகவும் மற்றும்படி மற்ற இல்லாத தொழிற்கட்சிகள் மற்றது வேற எல்லா கட்சி சார்பாகவும் எங்களுக்கு கூடுதலான சப்போர்ட்டையும் கூடுதலான முயற்சியை நாங்கள் எடுக்க முடியும் எங்களால. அதனால எல்லாருடைய ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவை. இதனால என்ன சொன்னா இங்க நாங்க மெயினா சொல்ல சொன்னா நாங்க ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் ஏதாவது ஒரு இதை கொண்டு வரும்போது எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து அதுக்கு ஏதாவது வேற ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் எல்லாம் சமூக அக்கறையோடைய நாங்கள் சமூக சேவையை தான் செய்யறோம். நாங்கள்லாம் அந்த எங்களை ஒரு பலனை எதிர்பார்க்காம அப்ப அதையே தடை செய்யாம அதுக்கு தடங்கள் செய்யாம அதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்து இப்படி எங்களோட சேர்த்து ஒத்துழைச்சு அதை வந்து நாங்க இவ்வளவு விஷயத்தை செய்யலாம். இது மட்டும் இல்லை, இந்த இனிஷியேட்டிவ் மட்டும் இல்லை, நிறைய செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதனால இப்ப ஒற்றுமை தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இதை முடிச்சா கட்டா நிச்சயம் நாங்க இதை வெற்றி பெறலாம். ஆனா வெற்றியை வர்றதுக்கு சான்றிதழ் இப்ப எங்களுக்கு 50% வேலைகள் இப்ப நிறைய செய்துட்டேன்னாங்க. இன்னும் 50% இருக்கு. அதாவது இந்த முயற்சியினுடைய ஒரு வடிவமாக பார்க்கப்பட வேண்டியது ஆகாவா அந்த ஓய்வூதிய தொகை, அந்த காப்புறுதி தொகை என்பது மாதாந்தம் இலங்கை குடியுரிமை பெற்றொருவர் இலங்கைக்கு சென்ற பின்னரும் பெறக்கூடியதற்கான ஒரு முயற்சி தானே ஒழிய அதுக்கு வேறு விதமான எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படியா? அதாவது இலங்கை பாஸ்போர்ட் கொண்டவர்களுக்கான மாதாந்த ஓய்வூதியத்தை பெறுவது. இந்த திட்டம் அல்லது இந்த உதவி என்பது இலங்கை பிரஜைகள் சகலருக்கும் பொருந்தும். அது தமிழ், சிங்களம், முஸ்லீம் என்று அனைவருக்கும் பொருந்தும்.
ஆனால் இந்த விடயம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவருக்கு ஏற்றால் போல் கருத்துக்களை பரிமாறுவதோடு, என்னை தொடர்பு கொண்டால் இதற்கான நிவாரணம் கிடைக்கும் அல்லது இவர்களை தொடர்பு கொண்டால் கிடைக்கும் என்கின்ற அளவுக்கு இந்த விடயம் ஒரு திசை மாறி போய் கொண்டிருக்கின்றது. இதனை நீங்கள் இப்படியான ஒரு முயற்சி நாடாளுமன்றத்தில் இது தொடர்பான ஒரு சிறப்பு பிரேரணையூடாக இலங்கை பிரஜைகள் சுவிட்சர்லாந்திலிருந்து மீளவும் இலங்கை செல்லுகின்ற போது அவர்களுக்கான உரிமை மாதாந்தம் கிடைக்கின்ற ஒரு ஏற்பாடை செய்கின்ற போது இது அர்த்தம் மாறுபட்டு அல்லது ஒரு குழப்பமான சூழ்நிலைக்குள் செல்லுகின்ற போது இந்த தகவலை அல்லது இதனை மக்கள் இந்த தகவல் பெற வேண்டுமாக இருந்தால் எங்கிருந்து பெறுவது? அதாவது இங்கு பல வெப்சைட்கள் இருக்குன்னு ஆஹாஃபோ பார்க்கறதுக்கு, அதாவது ஸ்காலா 44 போய் அதில் போய் போட்டு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ ஓய்வூதியம் பெறுவீர்கள் என்று. அங்கே அந்த ஆஹாஃபோக்குன்னு அதாவது வெப்சைட்கள் இருக்குது, அதில் பார்க்கலாம். பாசையை நீங்கள் மாற்றி பார்க்கறதுக்கு இப்போ உங்களுக்கு இருக்குது, பல பல ChatGPT போன்ற விஷயங்கள் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயும் மொழிபெயர்த்து பார்க்கலாம். அதில் எந்த விதமான மறைவான விஷயங்களும் இல்லை, எல்லாருக்கும் உரிய விஷயங்கள் தான் அதில் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் என்னடா இவர்கள் ஏன் சில பேர் இதை பயன்பட்டார்கள் என்று சொன்னால், சில பேர் இதை வச்சு இவர்கள் ஒரு ஆலோசனை வழங்குகிறார். அது ஒரு நல்ல விஷயம் அவர்கள் செய்கிறது, அவருடைய பிசினஸ் கான்செப்ட்ல இருக்கிற விஷயங்கள். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு போட்டியாளர்கள் அல்ல. நாங்கள் அதாவது ஒப்பந்தத்தை செய்வதுதான் எங்களுடைய நோக்கமே வழியே நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இங்க வாங்குவோம், நாங்க உங்களுக்கு ஆஃப் எடுத்து அறம் இல்லாட்டி ஆஃப் பேர் எங்களுக்கு அதுக்கான நேரமும் இல்லை. இல்லை நீங்கள் கூறுகின்ற அந்த விடயத்துக்கு தான் வருகின்றேன். அப்படியான ஒரு புரிதல் சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்டு விட்டதோ என்கின்ற சந்தேகம் என்னிடமும் இருக்கின்றது. அப்படி இல்லையா சிறியவர்களே? நீங்கள் அதனை புரிந்து கொள்கிறீர்களா? இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப சமூக வலைதளத்துல இப்ப ஈஸியான ஒரு சோசியல் மீடியா தான் இருக்கு எல்லாரும். அதனால அவரவர்கள் தங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ ஏதோ ஒன்றை போட்டாவனோ ஏதோ ஒன்றை விளக்க கொண்டு மற்ற எல்லா மக்களையும் எல்லாம் குழப்பமா கொண்டு இருக்கு. அதனால நாங்க சொன்ன விஷயம் அது திசை மாறி போயிட்டு. அப்ப திசை மாற்றத்துக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் இல்லை, நாங்க இதானப்ப எங்களுக்கு இந்த பாயிண்ட் மட்டும்தான் சொல்றேன். நாங்க முதல் கொடுத்த இதுல விளக்கத்தை நிறைய சொல்லணும்னு சொன்னதான் விளங்க பண்ணதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பொதுவா வழிகிட்டது. ஆனா எங்க நோக்கம் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த இருதரப்பு ஒப்பந்தம் மட்டும்தான். ஆனா அவர்கள் அதை வச்சு கொண்டே ஆகபாவண்டா என்ன தெரியாம, பென்ஷன் கதன் என்ன தெரியாம, தெரிந்த சொல்லி அப்ப எல்லா மூண்டையும் குழப்பமான விஷயமா குழப்பி அடிச்சதால இப்ப எங்களுக்கே நாங்க பேசினதுக்கு வேற விதமான இந்த வேலைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீங்களே குழம்பி விட்டீர்கள். நாங்கள் எதனை பார்ப்பது? அப்படியா சுதா? இல்ல அது இல்ல, நாங்கள் இப்ப நாங்கள் குழம்பவில்லை, நாங்கள் அதுல தெளிவாக இருந்தோம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ஏன் நாங்கள் ஒரு பிழையானவர்கள் என்று காட்ட வழி கிடைக்கலாம் நாங்க திருப்பி ஒரு பலர் சொல்ல வேண்டி வந்த. ஏன்னா சில பேர் சொன்னார்கள் என்னென்னா, இந்த அரசியல்வாதிகள் தெளிவற்று சில விஷயங்களை பொய்யாக பரப்பி வருகிறார் என்று பல சொன்ன யூடியூபரும் இருக்கிறார்கள். அதை நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்ல வேண்டி வருதில்லை. எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த போட்டியும் கிடையாது. அவர்களும் எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் நண்பர்கள், மக்கள் தான். அவர்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நாங்கள் என்னடா தெளிவுபடுத்தணும், எங்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு போட்டி அல்ல, அவர்களுடைய வியாபாரத்தை அவர்கள் தொடர்ச்சியா செய்யலாம், அதுக்கு எந்த விதமான நாங்கள் எந்த இடைஞ்சலும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை செய்து தாரது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். சிறியவர்களே, நீங்கள் நீண்ட காலமாக இந்த தொழில் பரப்பிலும் சமூக பரப்பிலும் சுதா அவர்கள் தொழில் ரீதியாக அவர் அவருடைய தகுதியான ஒரு தொழிலில் பணியாற்றி கொண்டிருந்தாலும், நீங்கள் வியாபார அடிப்படையில் ஒரு முதலீட்டாளராகவும் பல்வேறுபட்ட தொழில்களை இப்போது வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று சுவிட்சர்லாந்தில் வாழும் இலங்கை சமூகத்தினர்களுக்கு குறிப்பாக நீங்கள் ஒரு தொழில் முனைவர் அல்லது என்று இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபராக இருக்கிறீர்கள். சமூகத்தினருக்கு நீங்கள் வழங்கும் முக்கியமான செய்தி அல்லது என்ன தகவலை இந்த சூழலில் நீங்கள் வழங்குகிறீர்கள்? நீங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கின்றீர்கள். நீண்ட நாள் பயணத்தினுடைய அறுவடைகள் பல கிடைத்திருக்கிறது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்துக்கு என்ன விடயத்தை கூறுகிறீர்கள்? என்னுடைய பார்வையில நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னால், இப்ப இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் இப்ப எல்லாருமே ஒரு 40 வருஷமா இப்ப என்ன போலதான் இங்க உள்ள இடத்துல எல்லாரும் இந்த புலம்பெயர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முயற்சியில நல்ல நிலைமையில இருக்கிறார்கள். இப்ப எங்களோட ஓய்வூதியம் பெற்று அதை நாங்க சரியான முறைப்படி சரியான இதுல நாங்க எங்களோட வாழ்க்கை திட்டத்தை இலங்கையில கொண்டு போனால், நாங்கள் இங்க புலம்பெயர்ந்து இந்த நாட்டில இருந்து அவ்வளவு சௌகரியத்தை நாங்க எங்களுடைய புலம்பெயர்ந்த இலங்கையிலையும் வாழலாம்.
அப்படியான வாழ்க்கை முயற்சிகள்னு சொன்னால் எல்லா விதத்திலையும், அதாவது இப்ப நாங்க இப்ப இலங்கையில இப்ப சுவிட்சர்லாந்து மட்டுமன்று இல்லாம உலகத்துல உலக நாட்டுல அனைத்து உலக ரீதியாக இந்த மக்கள் பல இடங்கள்ல வாழ்ந்து வர்றாங்க. இவர்கள் எல்லாரும் நாங்க ஒன்றா இருந்து நாங்க இலங்கையில போய் இருந்தோம்னு சொன்னால், அதாவது எங்களோட வயோதிப டைம்ல இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையை இன்னும் நாங்க இப்ப இந்த 40 வருஷம் இருந்தா இன்னொரு 30 வருஷம் கூடுதலான சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சு வாழலாம் ஒரு நோக்கமா தான் என்னுடைய நோக்கமா இருக்குது. அதுக்காக தான் நான் இப்ப நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதை நாங்க அனுபவிக்கணும் என்றதெல்லாம் என்னுடைய சொல்லு. அதை இது எங்க மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா நல்ல முயற்சி எல்லாம். இதுல ஒன்று நீங்கள் பார்க்கணும் தமிழரசு என்னென்றா, ஒரு விஷயம் என்னென்றால் இங்கே இருக்கிற சுவிட்சர்லாந்துல இருக்கிற மக்கள், சுவிட்சர்லாந்து மக்களே இந்த வாழ்க்கை தரம் உயர்வுல நீங்கள் ஓய்வூதியம் பெற்ற பிறகு உங்களுக்கு வார வருமானத்தின் அளவு மிக குறை. அந்த வருமானத்துல இங்க இருக்கிற விலைவாசி கூடின விஷயத்துல உங்களுடைய வாழ்விட தரம் வேறுபடும். நீங்கள் சம்பளம் எடுக்கைகளை வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் ஓய்வூதியம் எடுக்கைகளை வாழ்ற வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்குது. அப்ப பலர் இப்ப தாய்லாந்தோ பிலிப்பைனோ வேற நாடுகளுக்கு போகிறார்கள் இங்கே சுவிஸ் நாட்டவர்களே. அப்ப அது வேற விஷயம். அதுக்கான நாங்க சொல்லல எல்லா தமிழரும் நீங்க இலங்கையை போய் வாழுங்கொண்டு நாங்க சொல்லல. ஆனா இலங்கை பிரஜா உரிமை இருக்கிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை அவர்கள் ஓய்வூதியம் பெற்றார்கள். அவர்கள் இங்க கஷ்டப்பட்டு இங்கே இது பிரஜா உரிமை எடுக்காம இருந்து போட்டு, ஆனா அவர்கள் இதே மாதிரி குவாலிட்டியில் அங்க வாழக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா அவர்கள் அங்க அந்த ஓய்வூதியத்தை எடுத்துட்டு மிச்ச தூண்கள் இருக்க மிச்ச சொயிலில் இருக்கிற காசிலையும் எடுத்துக்கொண்டு வாழலாம். அவர்கள் நினைச்சா இங்கேயும் இருக்கலாம். அதில் அவருடைய தீர்மானம். அதுல நாங்க எந்த விதமான பிரஷரையும் கொடுக்கல. நாங்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க, இந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதா யோசிக்கிறோம். அதைத்தான் நாங்கள் சொல்றோம் என்னன்னா, அது தொடர்ச்சியாக கிடைக்குமாண்டா ஒரு ஆளுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும், பல வயோதிபர்கள் வயோதிப காலத்துல மிக கஷ்டமான சூழல்களை அனுபவிக்கிறார்கள். ஒன்றில் பிள்ளைகள் கவனிக்க விடுவார்கள், இல்லாட்டி போட்டு நிதியை சரியான முறையில மேனேஜ் பண்ணாம எல்லாமே போயிடும் முழுமையாக. அதுக்கு பிறகு அந்த பணம் கையில இல்லாத ஒரு சமயத்துல அவர்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குது. அப்ப அவர்கள் மேனேஜ் பண்ணாம அது மாதாந்தம் கிடைக்க வேண்டாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்க அந்த காலத்திலேயே சிங்கப்பூர் மலேசியா பென்ஷன்கள் அங்க இருந்தார்கள். அவரோட ஒரு குவாலிட்டி லைஃபை வாழ்ந்தார்கள் இலங்கையில் இல்லையா. சோ அதே மாதிரி சுவிஸ்ல இருந்த பாஸ்போர்ட் எடுத்த மக்கள், சுவிஸ் பாஸ்போர்ட் எடுக்காத ஆக்கள் அவர்கள் போலாம். நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க, சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்தவர்களுக்கும் இலங்கை பாஸ்போர்ட் இருக்கிறவங்க என்ன வித்தியாசம்? சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் எந்த நாட்டுக்கும் போய் இந்த ஆஹாஃபோவை எடுத்துக்கொண்டு தாங்கள் அங்க வாழ்க்கையை செய்யலாம். அதுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இலங்கை பாஸ்போர்ட் எடுத்தவர்கள் தான் முழுமையா காசை எடுத்துக்கொண்டு அப்படியே போயிடுவோம். அதுக்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் பெறாது. இதுதான் அந்த வித்தியாசம். அதுக்குத்தான் நாங்கள் முயற்சிக்கிறோம். என்ன இந்த 5000, 6000, 7000, 8000 பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னா, அவ்வளவு சமூக கட்சியில இருக்கிற தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் இந்த விஷயத்தை செய்து சாதிப்போம் என்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் இதை தொடங்கினாங்க. இதுல யாரும் எதிர் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும், பல தமிழர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், யுவதிகள் இருக்கிறார்கள், பலர் இருக்கு. அவர்கள் எல்லோரையும் நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம். நாங்கள் இப்படி செய்ய போறோம், எல்லாரும் சேர்ந்தா இந்த கோரிக்கையை முன்வைக்க போறோம். அப்ப அதுதான் எங்களுடைய நோக்கமா இருக்குது. ஊடரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல், பல்வேறுபட்ட தெளிவுபடுத்தல்கள், நீண்ட நாட்களாக தெளிவில்லாமல் அல்லது இதில் ஒரு விதமான குழப்பத்தை இன்றைய நாளிலே நீங்கள் இருவரும் அந்த சரியான பதில்கள் மூலம் வழங்கி இருக்கிறீர்கள் என்று எல்லோரும் எடுத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். பல சிரமங்கள் மத்தியிலும் இன்றைய செவியிலே இணைந்து கொண்ட, குறிப்பாக சொல்லப்போனால் சமூக ஜனநாயக கட்சி SP கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்களாகவும் பல பணிகளிலும் இருக்கக்கூடிய உங்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்தோஷமா இருக்கு. நீங்க என்னன்னு சொன்னால் இப்ப இந்த ஒரு புரிதல் இல்லாத நேரத்திலையும் இந்த ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு எங்களோட சேர்ந்து இணைஞ்சதுக்கு உங்கள் மூலம் இந்த இனிஷியேட்டிவ் நிறைய விஷயத்தை கொண்டு போகும் நம்புறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. தமிழக இந்த சந்தர்ப்பத்தை என்னையும் அழைத்து இந்த விஷயத்துக்கு தெளிவு தருமாறு கேட்டதுக்கு நன்றி. இந்த விஷயம் சரியான இடத்துக்கு போய் செல்லும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விளைவுகிறேன். நன்றி. உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். உயர்கல்வியை முடித்தவுடன் வேலைவாய்ப்பை பெறும் சிறந்த சந்தர்ப்பம். யாழ்ப்பாணத்தில் ஸ்ரீ நுதன் யூனியில் இன்று இணையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி
ஒரு உடறுப்பு.